2024 அக்டோபரில் எஸ்பர் நம்மளுடைய எம்சிஎக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேட்டு படி பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபரில் ஒரு தோராயமாக 54,771. அக்டோபரில் ஸ்டாக் மார்க்கெட்டு பீக்கில் இருந்தது. அப்போ கோல்டு நான் சொன்ன டேட்டா படி வீக்காக இருந்தது. டேரிஃப் இஷ்யூனால நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு நிறைய பாதிப்புகள். 2025 பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிப்டி 50 அப்படிங்கிற கேஷ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் அதே நிப்டி 50ல் எல்லா ஸ்டாக்கும் இறங்கியிருக்கானா அதையும் சொல்ல முடியாது. சில ஸ்டாக்குகள் நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல. அதில் இந்த எம்சிஎக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எபவ் 85-90 கிட்ட ஓவர் பாட் ரிஜிமில் இருக்குது. கரெக்ஷன்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் இறங்குமானா சற்று கேள்விக்குறி. 2026 பொறுத்த வரலையும் இதே மாதிரி கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். 2026 பொறுத்தவரையில் நீங்கள் முதலீடு செஞ்சால் பிரித்து போடுங்க, ஹெட்ஜிங் வச்சுக்கோங்க. ஈக்விட்டியில் பண்ணோன்னா அதுக்கு ஹெட்ஜிங் கோல்டு. 2025 ஸ்டாக் மார்க்கெட்டு பெருசாக நமக்கு பலன் கொடுக்கல, தங்கம் தான் பலன் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இப்போ போய் தங்கத்திலேயே எல்லாத்தையும் போடக்கூடாது. ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் 2025 எந்த மாதிரியான ஒரு ரிட்டர்னை கொடுத்தது, 2026 இது எந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்னை கொடுக்கும், வாங்குறவங்க எந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத சார்ந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள்லாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். சார், ஆக்சுவலி இப்போ நம்ம கோல்டை பற்றி நிறைய விஷயங்களில் நம்ம இது வரைக்கும் ஷேர் பண்ணி பேசியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் கோல்டுடைய மூவிங்குமே வந்துட்டு இருந்திருக்கு. இந்த 2025 பொறுத்த வரைக்குமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருந்தது. பட் இந்த 2026 எப்படி அமையும்? முதல்ல 2025 கோல்டு எப்படி ஏறித்து, ஏன் ஏறித்து, எப்போ இருந்து ஏறித்து, அது சுருக்கமாக சொல்கிறேன். ஓகே. கோல்டு 2024 அக்டோபரில் எஸ்பர் நம்மளுடைய எம்சிஎக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேட்டு படி பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபரில் ஒரு தோராயமாக 54,771. ஓகேவா? அடுத்தது ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,32,294. அப்போ இங்கிருந்து எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நல்ல ஒரு முன்னேற்றம். 62% ஏறி இருக்கு. ஒன்று காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, முதல் காரணம் டாலர் ப்ரைஸ். ரெண்டாவது, யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கணிசமாக குறைச்சிக்கிட்டே வரும்போது டாலர் அதுக்கு நிகராக அல்லது இந்தியன் ருப்பிக்கும் ஈக்குவலாவோ அல்லது ஒரு சைனாவுக்கோ அதனுடைய சென்ட்ரல் ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கோல்டு வச்சுக்கணுங்கிறதுனால எல்லா நாட்டிலையுமே பையிங் சான்சஸ் கிரியேட் ஆச்சு. அப்போது எப்போவுமே கோல்டு ஏறித்துனாலே ஆட்டோமேட்டிக்காக ருப்பி கீழே இறங்கினார். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போது அக்டோபரில் ஸ்டாக் மார்க்கெட்டு பீக்கில் இருந்தது. அப்போ கோல்டு நான் சொன்ன டேட்டா படி வீக்காக இருந்தது. அப்போ அவங்க இறங்க ஆரம்பித்தோன்னே இவர் மேலே ஏறிட்டார். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம டேரிஃப் இஷ்யூனால் நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு நிறையா பாதிப்புகள். அதனுடைய எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சது, இம்போர்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு காரணிகள்னால நம்மளுடைய பங்குச்சந்தை பெரிய அளவில் புதிய உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்போ சமீபமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஏறி இருக்கு. அப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறபோது அப்போ தங்கம் என்ன பண்ணணும், இறங்க தானே செய்யணும். இறங்கலை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, அங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கோல்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது. ஒவ்வொரு கரெக்ஷனையுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, அந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணணும். 2025 பொறுத்தவரை குளோபல் ஆக்டிவிட்டீஸ்னாலையும், ரெண்டாவது தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமானதுனாலையும், நம்ம சவுத் இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த உபயோகிக்கும் முறை குறைந்தால் தங்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. இதுதான் 25 பொறுத்த வரலையும்
கோல்டில் ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவனுக்கு 56% லாபம். ஸ்டாக் மார்க்கெட்டில் அதே இண்டெக்ஸ் ஃபண்டுலையோ இதுலையாவது பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வெறும் 6 to 7% தான் ரிட்டர்ன். இப்போ அதான் இதுதான் 25ல் நடந்த ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ நானும் அதான் கேட்கலாம்னு நினச்சேன். இப்போ கோல்டு முடிஞ்சிருச்சு, ஓகே. 2025 ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கிடையாது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன ஃபஸ்ட்டு? அண்ட் 2026 ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும்? 2025 பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிற கேஷ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பெரிய மூமெண்ட்டு இல்லை. அதில் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்குகள் செக்டார் பேஸ் பண்ணி இந்த டேரிஃப் இஷ்யூனாலையும் மற்ற இந்த ருப்பினுடைய ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இதனால் பெரிய வேகம் கொடுக்கவில்லை, பெரிய பலன்கள் கொடுக்கவில்லை இருந்தாலும் ஒரு புறம். ஆனால் அதே நிஃப்டி 50ல் எல்லா ஸ்டாக்கும் இறங்கியிருக்கானா அதையும் சொல்ல முடியாது. சில ஸ்டாக்குகள் நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல. அதேமாரி தங்கம் சார்ந்த டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைட்டனில் நல்ல நியர் ஹைக்கு போயிருக்கு. அப்போது என்ன அர்த்தம்? செக்டார் வைஸு இப்போ கோல்டு பேசிஸு ஏறி இருக்குது. அப்போ நாம் என்ன ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணணும். ஓகே சார். இப்போ பொதுவாகவே நம்ம பணம், நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மிடில் கிளாஸில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு என்ன தாட் இருக்குன்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் நமக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போது நம்மக்கிட்ட சம்பாதித்த பணத்தில் செலவு போக சேமிப்புங்கிறது முதல்ல ஒரு தவறு. சேமிப்பு போக செலவுன்னு பண்ணணும். நம்ம நிதி திட்டமிடல் வேணும். ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கோம் எப்படி பிளானிங் பண்ணணும். 50, 30, 20ன்னு சொல்லியிருக்கோம். 50 குடும்ப தேவைகளுக்கு, 30 சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மீதி 20 என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த 30% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது இப்போ 2025 ஸ்டாக் மார்க்கெட்டு பெருசாக நமக்கு பலன் கொடுக்கல, தங்கம் தான் பலன் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இப்போ போய் தங்கத்திலேயே எல்லாத்தையும் போடக்கூடாது. கடந்த கால சரித்திரம் வேறு, எதிர்வரும் காலத்தில் இருக்கக்கூடிய உலகம் மற்றும் உள்ளூர் காரணிகளுக்கு தகுந்த மாதிரி தான் பங்கு சந்தையாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படும். அப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாது சார், நான் ஒன்றும் கற்றுக்கிறதுக்கெல்லாம் சௌகரியங்கள் இல்லை, நான் ஒரு வேலைக்கு போகிறோம் பார்க்க நேரம் இல்லைன்னா நல்ல குட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் பண்ணலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல பங்குகளாக எடுக்கணும். எல்லா பங்குகளுமே எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே உங்களுக்கு பாசிட்டிவ் என்ஏவி கொடுத்துருக்கானா சற்று கேள்விக்குறி யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கான உண்டான டீலர்ஷிப்ஸுக்கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய ஆத்தரைஸ்டு டீலர்ஸு அல்லது அட்வைசர்ஸு உங்களுக்கு வழியை காட்டுவாங்க. இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதையும் சரி பண்ண முடியாது சார், எனக்கு அது மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமும் ஸ்டாக் ஓரியன்டட் தானே இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டே இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது சார், நான் என்ன சார் பண்ண முடியும், நம்பிக்கை இல்லை சார்னு சொன்னால் நீங்கள் அடுத்தது கோல்டு ஓரியன்டு ஃபண்டு இருக்குது, அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஃபோரம் எப்படி இருக்கணும்னு கேட்டேன்னா 30% பிரித்து போடுங்க. 10% ஈக்விட்டி, 10% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எடுக்கணும், ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்குற மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி பங்கு பேஸ் பண்ணினது மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப் இருக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்புன்னு இருக்குது. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பகுதியை போட்டுருங்கோ, இன்னொரு பகுதியை பாண்டு மார்க்கெட்டில் போடுங்க. பாண்டை எப்படி சார் பண்ணுறது? இப்போ ஈக்விட்டின்னா போகிறோம், ஒரு ட்ரேடிங் ப்ரோக்கரேஜஸ் போய் பார்க்குறோம், அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன் சரியிடுது, டெக்னிக்கெல்லாம் பார்க்கணுமே. பாண்டுக்கு எப்படி தெரியலனா டெப்ட் ஃபண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கேட்டாலே அதுக்கு வழிகாட்டல் இருக்குது. அது ஆத்தரைஸ்டு செபி ஆத்தரைஸ்டு ஃபண்டு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டில் எப்படி பண்ணோம்னா டெப்ட் ஃபண்டு எப்போவுமே ஒரு சேஃப்டி. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு முன்தேதியிட்டு தீர்மானிக்கப்பட்ட தொகை வந்துடுது. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் கூடுமானவர்களே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 20%, 30% ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்லேயே இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6% to 7% தான் இண்டெக்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்கு. அந்த ஃபண்டு மேனேஜர் அவங்க சமயோஜித்து அந்த மாதிரி வாங்குறது, விற்கிறது, ஃபண்டை மாற்றுறது, கேப்ஸ் மாற்றுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு தேவை என்ஏவி கரெக்டாக இருக்கணும், நமக்கு லாபகரமாக இருக்கணும். அவங்க அலோகேஷன் என்னன்னு பாருங்க. அப்போ இதில் டைவர்சிஃபைடு மெத்தேடுலேயும் போய் பண்ணலாம், ஜெனரிக் மெத்தேடுன்னு இருக்குது, இது மாதிரி பண்ணலாம். பாண்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க.
பாண்டு எப்போ பெனிஃபிட் கொடுக்கும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய 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 வட்டி விகிதம் குறைய குறைய பாண்டினுடைய வேல்யூ அதிகமாகும். இந்த சாராம்சம்லாம் நம்ம தெரிஞ்சுக்காதனால தான் பாண்டுன்னா இன்னும் பெருசாக ஒரு மலைப்பாக நினைக்கிறோம். பாண்டுங்கிறது ஒன்றும் பயப்படுறதுக்கு வேலையில்லை. ஒரு என்எஸ்சி பாண்டு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில், அதில் போய் நீங்கள் பண்ணலாம். அதில் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஒரு டென்யூர் வச்சுக்கணும், 3 வருஷத்துக்கு வச்சுக்கணும். 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அது எக்ஸிட் ஆகிறதுக்கு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணுன்னா 1 இயரை தாண்டி தான் பண்ணணும். இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்து எதில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்து ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ என்எஸ்சிலாம் போட்டிங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரைப் பீரியடுக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆனால் நல்ல ஒரு க்ரோத்து கிடைக்கும். பாதுகாப்பானது கூட போஸ்ட் ஆஃபீஸில். இல்லை சார் நான் இந்த மாதிரி ஃபண்டில் பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டாலும் பாண்டில் பண்ணலாம். நாம்ளே ஒரு டைரெக்டாக பாண்டை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரைஸ் எல்லாம் கோட் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட் பண்ண தெரியாதுன்னா கூட சில ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இப்போ பேர் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது விவரங்கள் வேணும்னாங்க இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கேளுங்க, நான் வழிகாட்டுறேன். பாண்டில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பகுதி பகுதியாக பண்ணினால் எதிர்காலத்துக்கு ஒரு சேமிப்புக்காக வழியாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அடுத்து 2026 ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? இப்போ 2026 நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். இப்போது எனது பார்வையில் இப்போ இருக்கக்கூடியதில் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ், ஓகே, இவி வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ், ஓகே, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், தட் இஸ் க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ். இது நாளும் இந்த கடன் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு இவி வெஹிக்கிள்னால் இவி வெஹிக்கிள் கார் மட்டும் ஏறணும்னு அவசியம் கிடையாது. அந்த காருக்கு உண்டான ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பேட்ரி மற்றும் அது சம்மந்தப்பட்ட எப்பவுமே எல்லா காருக்குமே டயர்ஸ் உண்டு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அந்த காம்போனன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காம்போனன்ட் செக்டாரையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மெயின் ஆட்டோனா ஆட்டோ செக்டாரையே ஃபாலோ பண்ணணும்ல, ஆட்டோ ஆன்சிலரி செக்டாரையும் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எனர்ஜி செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி வாரியர் எனர்ஜிஸு, ப்ரீமியர் எனர்ஜிஸு, இந்த மாதிரி கேபிஐ எனர்ஜிஸு, இது மாதிரி எனர்ஜி செக்டாரையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, வங்கித்துறைகள் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. வங்கித்துறைகள் நல்லா எடுத்துக்கிட்டா நல்ல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்கு, எஸ்பிஐ அல்லது ப்ரைவேட் செக்டாரில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வெல்த் இன்சூரன்ஸு எல்லாமே இருக்கிற போது இதெல்லாம் ஒரு துறை சார்ந்த ரீதியாக கவனிக்க வேண்டிய பங்குகள். ஃபார்மா செக்டார் எப்போ ஒரு ஜெனரலாக இருக்க மாதிரி ஃபார்மா செக்டார். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னாக்கா செக்டார் வைஸாக செலக்ட் பண்ணிக்கணும். அந்த செக்டார் வைஸில் நம்ம பேராமீட்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 2026 பொறுத்த வரலையும் இதே மாதிரி கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். இப்போது ஒரு 200 பாயிண்ட் ஏறினாலே சில வல்லுநர்கள் 27,000 போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டேன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் மேலே போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இந்த 25,600 திடீர்னு 25,780 ஒரு கேப் கொடுத்து மேலே ஏறி இருக்குது. அப்போது ஒரு கரெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் உச்சம் போகலாங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை தவிர இது ஒரு அட்வைஸ் கிடையாது. 2026 பொறுத்தவரை நீங்கள் முதலீடு செஞ்சால் பிரித்து போடுங்க, ஹெட்ஜிங் வச்சுக்கோங்க. ஈக்விட்டியில் பண்ணோன்னா அதுக்கு ஹெட்ஜிங் கோல்டு ஒரு ஹெட்ஜிங் ஃபண்டாக வச்சுக்கோங்க. பாண்டையும் ஒரு ஹெட்ஜிங்காக வச்சுக்கோங்க. ஒரு கார் வாங்கினா லைசன்ஸு ஆர்சி எடுக்கிறோம், அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா பாதுகாப்புக்கு, அது மாதிரி இது ஒரு ஹெட்ஜிங்காக வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான முதலீடாக இருக்கும். சார், இப்போ உங்கள் பார்வையில் 2025 அவசரத்துக்காக தங்கம் வாங்கியிருப்பாங்க. அவசரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நடுத்தர மக்கள்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக தங்கம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பண்ண சில தவறுகள் என்ன? அவங்க அடுத்து இந்த தவறுகள்லாம் 2026 தங்கம் வாங்கும் போது பண்ணாதீங்கன்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்னுடைய கருத்து, இப்போ தேவையாக இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க. இல்லை நம்ம குழந்தைக்கு எதிர்காலத்தில் வேணும், இப்போ குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கலாம். இந்த மாதிரி வாங்குற போது பகுதியாக வாங்குங்க. கடனை வாங்கி போட்டு தங்கத்தை வாங்கி வைப்போம், எதிர்காலத்தில் வாங்க முடியாதுன்னு நினச்சின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு வாங்கினா தங்கம் இறங்கினாலும் இறங்கும், இந்த வாங்கின கடனுக்கு வட்டி தான் ஏறின்னு இருக்கும். இது ஒரு தப்பு. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, தங்கம் குளோபல் லெவலில் ஒரு ஹெட்ஜிங்காக இருக்குது. தட் இஸ் அந்தந்த ரிசர்வுக்காக வச்சுருக்காங்க. ஒருவேளை கோல்டு இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது நாட்டில் நிறையா இப்போ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
உற்பத்திகள் அதிகமாகிற போது அதனுடைய சப்ளை கிரியேட் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஓவர் பாட்டம், அந்த ஒரு RSI இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். அதில் இந்த MCX எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எபவ் 85 90 கிட்ட ஓவர் பாட் ரிஜிமில் இருக்குது. கரெக்ஷன்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் இறங்குமானா சற்று கேள்விக்குறி. ஒன்று இல்லை அப்படின்னாக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை US வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தால் தங்க விலை குறையலாம். அல்லது சைனா, துருக்கி, நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் வந்து எப்போவாது கோல்டை செல்லிங் கொடுத்தாலும் சப்ளை கிரியேட் ஆகும்போது அது விலையை இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தேவைகளுக்கு தேவையானதை வாங்கி ஒரு சேமிப்பாக வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு தட் இஸ் ட்ரேடிங் அப்படின்னா டெக்னிக்கல் பயாஸை ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முதலீடு, எதிர்கால தேவைக்கு யூஸாக இருக்கும். தயவுசெய்து கடனை வாங்கி ஈக்விட்டிலேயோ கடனை வாங்கி தங்கம் வாங்கிக்கிறதோ தேவையில்லாத ஒரு வேலை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2026 எப்படி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும், கோல்டு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வாங்குற சேலரி வந்து பத்தாது, நம்ம இன்னும் அதிகமாக சேலரி வாங்கி தான் சேவ் பண்ணணும் மணியெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்டில் நிறைய பேர் இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க 2026 தன்னுடைய சேவிங்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? எடுத்த உடனே பெருசாக போகாமல் எந்த மாதிரி அவங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்? உழைப்பே உயர்வு. உழைப்பே உயர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆஃபீஸ் போயின்னு இருக்கோம், நம்ம ஒரு IT ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டு, நம்ம ஏதாவது 2 ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் வந்து அன்அஃபிஷியலாக, தட் இஸ் யாருக்கும் சிரமம் இல்லாத வகையில் சைடு ஜாப் பண்ணலாம். நான்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். நான் வந்து சர்வீஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நான் கேட்ரிங்லாம் போய் பண்ணியிருக்கேன். என் தேவைக்கு நான் தேடித்தானே போயணுமா பணத்தை. இதில் நம்ம கௌரவம் பார்க்குறதுலையோ அல்லது ப்ரெஸ்டீஜ் பார்க்குறதுலையோ அவசியம் கிடையாது. நமக்கு பெஸ்ட்டாக நம்ம தான் சாப்பிட்ணும். நமக்கு தேவைன்னா நம்ம தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த இயந்திரமயமான உலகத்தில் வேடிக்கை பார்க்கும் ஜனங்கள் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர உதவக்கூடியவங்க நண்பர்களோ உறவினர்களோ யாரும் கிடையாது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபவுண்டேஷன்ஸை நல்லா போட்டுக்கணும். 20ல் கஷ்டப்பட்டால் 60ல் ஓய்வாக இருக்கலாம். 20ல் சொகுசாக இருந்தோம்னா 60லையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்னுடைய கருத்து சேமிப்போடு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா வழி இருக்குது. நீங்கள் மாதம் 15,000 சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 500 சேமிப்புக்கலாம். அப்போ 30%னா அதுக்கு தகுந்த பணத்தை சேமிக்கலாம். ஒரு நண்பர் நம்ம வீடியோ தான் பார்த்துட்டு கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் நான் எனக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து சார் ஒரு 300 சேமித்து வைக்கிறேன், எனக்கு வழியை காட்டுங்கன்னா அவருக்கும் நான் வழியை காட்டியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு ஒரு நண்பர் கூப்பிட்டாரு. அவர் இப்போ கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லி 300 250 போட்டுட்ருக்காரு. அதுக்கு உண்டான சின்ன ஸ்டாக்ஸை வாங்கிட்டு இருக்காரு. அது டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுமா? நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும். சேமிப்பு போக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். அது போக தான் நம்ம செலவை கட்டுப்படுத்தணும். எதுலேயுமே திட்டமிடல் இருக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் பற்றியாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றியாக இருக்கட்டும், 2026 மணியை சேவ் பண்ணுறவங்க என்ன மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இதை தாண்டி பர்சனலாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சாரோடைய நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவருக்கே கால் பண்ணி உங்களுடைய மணி, அதாச்சும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு மணியும் உங்களுக்காக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.